சீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? குக்கரில் மட்டன் எடுத்துகிட்டு தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. மட்டன் வேகிறதுக்குள்ளே குக்கரில் எண்ணெய் நெய்யும் சேர்த்துட்டு சோம்பு, பட்டை மசாலாலாம் சேர்த்துட்டு வெங்காயமும் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடுங்க. 4 பெரிய வெங்காயம், 3 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அதுக்குள்ளே மட்டனும் ஒரு 3 விசில் வச்சு எடுத்தாச்சு. மட்டன் வந்து 3/4 பதம் வெந்தால் போதும். தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு புதினா, வேக வச்ச மட்டன் மசாலா பார்த்திங்கன்னா தனி மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா, கரம் மசாலா, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தயிர் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் சீரக சம்பா அரிசி ஊற வச்சுட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் இப்போயே செக் பண்ணிவிடுங்க. சாதம் வந்து 3/4 பதம் வெந்தோன்னே தம் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் விசில் வைக்கிறதுனாலும் ஒரு 2 விசில் வச்சிங்கன்னா சூப்பராகவே வெந்துடும். மேலே கொஞ்சமாக புதினா இலை போட்டு தம் போட்டு எடுத்துக்கோங்க. சூப்பரான உதிரி உதிரியாக சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி. சூப்பரான இந்த மட்டன் பிரியாணியோட முட்டை, தயிர் பச்சடி, சீசனில் உள்ள மாம்பழமும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.